இங்க ஒருத்தர் தெரியாம கத்திய வச்சு அவரோட விரல நறுக்கிறாரு. ஆனா அவரோட விரலுக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த விஷயத்த இவரோட லவர் பாத்துறா. அதுக்கப்புறம் அவ ஒரு கத்தியை எடுத்து மறுபடியும் இவரோட விரல நறுக்கி பாக்குறா. அதுல அவர் வலிக்கிற மாதிரி துடிக்கிறாரு. செக் பண்ணி பார்த்தா இவகிட்ட வலிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அப்பதான் அவர் யாருங்கிற விஷயத்தையே சொல்றாரு. ஆக்சுவலா இவர் ஒரு கடவுளோட தூதர். இவரோட வேலையே உயிர் போற நிலைமையில இருக்கிறவங்களோட ஆத்மாவை கூட்டிட்டு போறதுதான். ஒரு நாள் ஒரு சின்ன பொண்ணு எமர்ஜென்சி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பக்கத்துல இவரும் போறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு இறந்துட்டான்னு சொல்றாங்க. பார்த்தா அந்த பொண்ணோட ஆத்மாவை இவர் தான் கூட்டிட்டு போறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த டாக்டர் ஆபரேஷன் செஞ்சுட்டு இருக்கும் போதே இறந்து போயிடுறாரு. சோ நம்மளால ஒரு உயிரை காப்பாற்ற முடியாம போச்சேன்னு நினைச்சு அழுவுறா. இத அங்கிருந்து பாத்துக்கிட்டே இருந்த இவரு யாரோ ஒருத்தருக்காக இவ அழுவுறத பார்த்ததும் இவ மேல லவ் வர ஆரம்பிச்சிருது. சோ அவ கூட வாழ்றதுக்காகவே ஆசைப்பட்டு மனுஷனா மாதிரி இந்த பூமிக்கு வராரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் அவ கூட வாழ்ந்துடுறாரு. ஆனா அடுத்த நாளே அந்த பொண்ணு லாரியில் அடிபட்டு உயிர் போற நிலைமையில இருக்கா. இப்ப இவர் மனுஷனா மாறிட்டதுனால இவரால ஒண்ணுமே செய்ய முடியாம அவளோட உயிர் போறத பார்த்து அழுவுறாரு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மனுஷ வாழ்க்கையும் வாழ பழகிக்கிறாரு.